அபி வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. எப்படியாவது வந்து நம்ம ராகவ் கிட்ட சொல்லிடலாம். எல்லா உண்மையும் நடக்கிற விஷயத்த அவர் தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்றாங்க. ஆனா ராகவ் வந்து அத காது குடுத்து கூட கேட்காம, இங்கேருந்து போயிடு எனக்கு ஒரு மாரி டென்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஏன் ராகவ் இப்படி டிஸ்டர்பா இருக்கான்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அபியோட தவிப்ப பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. முரளி, ஏன் அபி செல்லம் நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு எழுதியா குடுத்துருக்கு. என்கிட்ட நீ சுகமா இருந்தீன்னா இந்த பிரச்சனையே வராதுல்ல. உன்ன நான் பார்த்துப்பேன் செல்லம். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனைய என்கிட்ட வந்து சொல்லு. அப்போ நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்காக தானே நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அபிய இவன் எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கான்? இவன பார்க்க பார்க்க எனக்கு வயிறா எரியுது. ச்சே இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அபி பார்த்து முறைச்சிட்டு போறாங்க. போ இப்படியே முறைச்சிட்டு என்கிட்ட சண்டையாவே இரு. நீ என்கிட்ட பிரச்சனை பண்ண உனக்கு தான் சொல்லும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இங்க வந்து அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அங்க வந்து கடைக்கு போறாங்க. அங்க கரெக்ட்டா வந்து ஃபோன் பண்றாரு. அந்த மிரட்டுற அந்த நபர். அவர் ஃபோன் பண்ணி இந்த மாரி நீங்க வந்து எனக்கு செய்ய வேண்டியது செய்யலைன்னா, அப்புறம் நான் கண்டிப்பா வந்து இந்த வெளியிட்டுருவேன் அப்படின்றாரு. அது கேட்டு அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த ஆள் என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாமான்றாங்க. அபி உனக்கு என்ன சரிப்படுதோ அத வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டாஃப்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் கரெக்ட்டா வந்து அவங்க கிட்ட சொல்ல போம்போது அந்த ஆள் ஃபோன் பண்ணி இந்த மாரி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இந்த நிமிஷமே அந்த வீடியோவை நான் வெளிய விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லாம திரும்பி வந்துடுறாங்க அபி. இங்க வந்து அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. நான் வீட்ட விட்டு போறதா ஒரே வழியா? நான் வீட்ட விட்டு போணுக்கே அந்த ஆள் நினைக்கிறான். நான் வீட்ட விட்டு போறதுக்கும் அந்த ஆள் வந்து என்ன பழி வாங்குறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? கேட்டா வந்து ராகவோட எதிரின்றான். ஒண்ணுமே புரியலையே. இந்த விஷயத்த ராகவ் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அவரும் வந்து ஒரு மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது ராகவ் வந்து மயங்கி விழுந்து கிடக்குறாரு. அத பார்த்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவ் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து நல்லா வந்து தட்டி பார்க்குறாங்க. ஆனா ராகவ் எழுந்துக்கிற மாரி இல்ல. ஒரு வேளை பிபி டேப்லெட் சாப்பிடலையா? அதனால தான் இப்படி ஆயிடுச்சா இருக்குன்னு சொல்லிட்டு பிபி டேப்லெட் எடுக்க பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கீழ ஒரு டேப்லெட் விழுந்து கிடக்குது. என்ன டேப்லெட் இது? அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுக்குறாங்க. இதுதான் பிபி டேப்லெட்டு. ஒரு வேளை போடாம விழுந்துட்டாரா? இத பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கே. நான் அன்னைக்கு அவருக்கு எடுத்துக் கொடுக்கும்போது வேற மாதிரி இருந்ததே. சைஸ் கொஞ்சம் சின்னதா இருந்த மாரி இருந்ததே. இது கொஞ்சம் பெருசா இருக்க மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிபி டேப்லெட்டை கையில எடுத்துக்கிட்டு அபி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு காட்டுறாங்க நம்ம ராகவ. இங்க ராகவ் வந்து கரெக்ட் டைமுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. அப்படி இல்லன்னா இன்னும் ராகவ நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா, அவரோட ரத்த நாளங்கள்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவரு ஓவர் டோஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அவரு டோஸ் எடுக்கணும். ஆனா, அவர் போட்ட மாத்திரை வந்து ஹெவி டோஸா இருக்கு. அந்த டோஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, அவரோட ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவு அவர் எடுத்திருக்காரு அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராகவ் பார்த்துட்டு, அப்படியே சரிங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு ராகவ் வந்து கண்ணீர் தருதா அப்ப கேட்குறாங்க. உண்மைய சொல்லுங்க. நீங்க எத்தன டேப்லெட் போட்டீங்க? டென்ஷன்ல நெறைய போட்டீங்களா? அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்ல அபி. நான் எப்படி டென்ஷன்ல போடுவேன்? நான் ஒரே ஒரு டேப்லெட் தான் போட்டேன் அபி அப்படின்னோனே, இந்த டேப்லெட்டா? அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆமா அபி இந்த டேப்லெட் தான் நான் போட்டேன். அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி ஓகே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அபி எங்க போற? அப்படின்னோனே, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்றாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் வந்து பெருமையா அபிய பத்தி பேசுறாங்க. சார் உங்க ஒய்ஃப் பயங்கரமான ஆளு சார். கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க. உங்கள நினைச்சு ரொம்ப பதறி போனாங்க சார். உங்களுக்காகவே நீங்க கண்ணு திறப்பீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே அழுதுட்டே நின்னாங்க சார். எங்களுக்கே இதெல்லாம் ரொம்ப வியப்பா இருந்தது சார். ஏன்னா வந்து இவ்ளோ வந்து பாசம் வச்ச ஒய்ஃப நான் கிடைக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சுருவோம் சார். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. உடனே ராகு உருகி போறாரு. அப்படியே யோசிக்கிறாரு. இங்க வந்து அபி என்ன பண்றாங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த டேப்லெட் எடுத்துன்னு போயிட்டு அந்த டேப்லெட் குடுக்குறவங்க கிட்ட கேட்குறாங்க. இந்த டேப்லெட்ட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கரெக்டான டேப்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் இது வந்து அந்த டேப்லெட் இல்ல மேடம். இது ஒரிஜினல் டேப்லெட் இல்ல மேடம். இது டூப்ளிகேட் டேப்லெட் மேடம். இது ஹெவி டோஸ் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த டேப்லெட் நீங்க எங்க வாங்குனீங்க? இல்லங்க எப்பவும் போல ஹாஸ்பிட்டல்ல தான் வாங்குனேன். இல்ல மேடம் இத நாங்க கண்டிப்பா குடுக்க சான்ஸஸே கிடையாது. இது யாரோ உங்களுக்கு வந்து தப்பா குடுத்துருக்காங்க அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா அந்த முரளி தான் காரணமா இருக்கும். ராகுவோட டேப்லெட்ட மாத்துற அளவுக்கு அவன் போயிட்டானா, அவன நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி நீங்க இப்ப இருக்க டேப்லெட்ட மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கிக்கிறாங்க அபி. இனிமேட்டு டேப்லெட் அவரு குடுக்கக்கூடாது. நான் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து முடிவு பண்ணி இங்க வராங்க ரூமுக்கு. இப்ப எப்படி இருக்கீங்கன்னோன அபிய அப்படியே கட்டிட்டு அழறாரு ராகவ். என்ன ஆச்சுங்க? அப்படின்றாங்க. அப்படியே கட்டிக்கிறாரு. அபி ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்றாரு. என்னங்க? அப்படின்னோன நான் 2, 3 நாளா ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் அபி. பின்ன டென்ஷனா ஏன் இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு தான் அந்த மாரி டேப்லெட்ட கலந்து குடுத்துருக்கானே அந்த பாவி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி.